வளமுடன். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன், தசையிடை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகங்கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, சொல்லடி சிவசக்தி நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் என்ற பாரதியின் வைர வரிகளில் சிவசக்தியை வேண்டி அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்து, குரு வாழ்க குருவே துணை என வேண்டி சுக்குமமாய் நின்று இன்றைய சிந்தனையை வழி நடத்திட குருவின் பாதங்களை வணங்கி துவங்குவோம். நீண்ட பல நாட்களாக நாம் அருட்தந்தை அவர்களின் அரிய வாழ்க்கை தத்துவங்களை ஒரு துளி கூட தவறவிடாது சுத்த வெளியில் துறங்கி இறைத்துகள் விண்வெளி காந்தமாகி மின்கூட்டாகி பஞ்சபூதங்களாகி பஞ்ச தன்மாத்திரைகளாகி பின் மனமாகி ஜீவனில் கலந்து எண்ணம் சொல் செயல்கள் என கருப்பைய பதிவுகள் எப்படி உருவாகிறது, நன்மை தீமைகள் என்ன, அருகுணங்கள் எப்படி தன் முனைப்பால் உருவாகிறது, அதனால் உருவாக்கும் பஞ்சமா பாதங்கள் என்னென்ன, அவற்றை எப்படி சீரமைப்பது, எண்ணங்களை எப்படி ஆய்வது, ஆசையை எப்படி கட்டுக்குள் வைப்பது, கவலையை ஒழிப்பது என நீண்ட பட்டியல், நான் யார் எனும் விளக்கம், அலை இயக்கம் வாழ்த்தும் பயனும் பெண்ணின் பெருமை என்று தொடர்ந்த தத்துவ விளக்கங்களும் அரிய செய்திகளும் நம் காதுகளில் நீண்ட நாட்களாக விழுந்து கொண்டே இருக்கின்றது. எப்படி நற்பண்புகளை வளர்த்துக் கொள்வது என்பது வரை ஒரு சிறிய குழந்தைக்கு சொல்லித் தருவது போல அருட்தந்தை அவர்கள் அவ்வளவு செய்திகளை நமக்கு அருளி சென்றிருக்கிறார்கள். வாழ்க்கையின் தேவைகள் என்ன, அறநிலை படிகள் என்ன, அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது வாழ்க்கையில் என்று நம் அனைவருக்கும் இத்துணை உரைகள் கேட்ட பிறகு நிச்சயமாக மிக ஒரு நல்ல விளக்கம் கிடைத்திருக்கும். இந்த கொரோனா தொற்றின் காரணமாக கிடைத்த இந்த இடைவெளியிலே நாம் அடைந்த பெரும் பேறு என்று கூட சொல்லலாம். தொல்லைகள் இருப்பினும் இறை நீதி இப்படி ஒரு நன்மையையும் செய்திருக்கிறது நமக்கு என்று நினைக்கும் போது நாம் அதனை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இப்படி இந்த அறிவையெல்லாம், இந்த ஞானங்களை எல்லாம் ஆவலாய் நின்று கேட்பதோடு நின்று விடாது எவ்வாறு முழுமையாக நம் வாழ்வில் பயன்படுத்த போகிறோம், அதற்கு என்ன செய்யலாம், எப்படியெல்லாம் செய்யலாம் என்கின்ற இது பற்றிய கருத்து கொண்டு ஒரு சிந்தனை தான் இன்றைய தலைப்பு, வல்லமை தாராயோ. அதாவது உலகெங்குமே கோவில்களை கட்டி கொண்டிருந்த காலத்தில், பக்திக்கு கோவில்களை கட்டி கொண்டிருந்த காலத்தில் அறிவுக்கு கோவிலை கட்டியது நமது அருட்தந்தை. நம் உடம்பு மட்டுமல்ல, உடம்புக்கு அப்பாற்பட்டவர்கள், களங்கங்கள் நீங்கிய மனிதன் கடவுளாகவும் ஆகலாம். கடவுளே மனு பிளஸ் ஈசன், மனுஷன், ஈசன் மனத்தோடு இருக்கும் ஈசன் மனுஷன் என்கின்ற வகையில் களங்கம் நீக்கிய மனிதன் வாழ்க்கை தெய்வத்திற்கு ஒப்பாகும் என்கிற ஞானத்தை எல்லாம் பெற்றுவிட்டு அதனை ஓட்டிச் செல்கின்ற ஒரு சாரதியாக மனதை நாம் அமைக்க வேண்டி இருக்கிறது. மனம்தான் நம்மை ஓட்டிச் செல்கிறது. அந்த மனத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, அதனை எப்படி செலுத்துவது என்பதில் தான் எல்லா முயற்சிகளும் எண்ணங்களும் நாம் செலுத்த வேண்டியிருக்கிறது. நாம் இந்த உரையை பொறுத்த அளவிலே நான் கேட்டறிந்த
நூல்களில் கற்றறிந்த செய்திகளை, மற்ற ரிசோர்சஸ்ல இருந்து பார்த்து எடுத்த செய்திகளை, என்னுடைய சில சொந்த அனுபவங்களையும் இதனுடைய பொறுத்து பகிர்ந்து கொள்வது என்பது மிகவும் நன்மை தரும் என்ற அடிப்படையில் இங்கே பகிர துவங்குகிறேன். அதாவது ஒரு சிறிய கதையை இந்த இடத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்பதால் சொல்ல விழைகிறேன். சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் மனித குரங்குக்கு சில பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து ஹோட்டல்களில் கூட சர்வராக பணிபுரியும் அளவிற்கு அதனுடைய திறமையை வளர்த்து தயாராக்கி இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு முறை விமானத்தில் வேறொரு இடத்திற்கு அதனை அழைத்து செல்ல வேண்டிய நேரம் வந்தது. விமான பயணத்தின் போது விபத்து ஏற்பட்டு விட்டது. அந்த விபத்தில் உள்ளில் இருந்த அத்துணை பேர பயணிகளும் இறந்து விட்டனர். தப்பித்தது அந்த ஒரு மனித குரங்கு மட்டுமே. அதனிடம் விசாரணை செய்ய நினைத்து அழைத்து சென்று வந்த போது எப்படி விபத்து நடந்தது, என்ன நேரத்தில் நடந்தது என்று விசாரணையாளர் அதனிடம் கேட்கிறார். அதற்கு மனிதர்கள் பேசுவது செயல்படுத்துவது என்பது புரிகின்ற நிலையில் இருப்பதால் அப்பொழுது உடனே அவருடைய கை கடிகாரத்தை பிடுங்கி 7:20 என்று முட்களை திருப்பி வைத்து காட்டியது. புரிந்து கொண்டார்கள் 7:20 AM என்று. எல்லோரும் என்ன செய்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் கண்ணை மூடி தூங்குனாங்க அப்படின்னு சைகையில காட்டுச்சு. விமானி என்ன செய்துட்டு இருந்தாருன்னு கேட்கும்போது தண்ணீர் அடைந்தாரு. அது மதுபானமாக கூட இருக்கலாம். அதனால் கையை இப்படி உயர்த்தி காட்டியது. யார் அவர் விமானம் அருந்து கொண்டிருந்தால் யார் விமானம் ஓட்டினார்கள் என்ற போது நான் தான் என்று தலையை அசைத்து சைகை காட்டி தன்னை சுட்டி காட்டி கொண்டது. இப்படி குரங்கு ஓட்டிய விமானம் எப்படி இருந்திருக்கும்? அதனால்தான் வந்தது விபத்து என்று புரிந்தது எல்லோருக்கும். இந்த கதை ஓரளவிற்கு தற்போதைய இந்த சமுதாயத்துக்கு பொருந்தும் என நினைத்தேன். இப்படித்தான் மனம் எனும் குரங்கின் கையிலே நம் வாழ்க்கையை தந்துவிட்டு தடுமாறுகின்றோம். பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையிலே திணறுகின்றோம். அந்த கதையை கேட்ட பொழுது எனக்கு இந்த நினைவு வந்தது. நான் முன்னர் குறிப்பிட்ட போது மகாகவியின் கவிதையிலே வேண்டுதலில் அருத்தந்தையினுடைய வேண்டுதலும் அதுவாகத்தான் இருந்திருக்க முடியும். அதாவது மானுடம் பயனுற வாழ்வதற்கே வல்லமை தாராயோ என்கின்ற அந்த வார்த்தை மகாகவியின் வரிகளில் இருக்கிறது. அருட்தந்தையின் எண்ணத்தில் உதித்ததும் அதுதான். அந்த அடிப்படையில் அவர் அளித்து சென்ற அத்துணை வாழ்க்கை தத்துவங்களையும் முழுமையாக பின்பற்றுவதற்கு வல்லமை தாராயோ என்று கேட்டு மற்ற வல்லோர்கள், சான்றோர்கள், வெற்றியாளர்கள் என்னென்ன யுக்திகளை கையாண்டார்கள் என்று நாமும் அறிந்து எப்படி இன்றைய நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்திக் கொள்வது என்கின்ற சிந்தனை தான் இன்றைய தலைப்பினுடைய நோக்கம். அது அனைவருக்கும் புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். எல்லா நேரங்களிலுமே வெற்றி பெற வேண்டும், ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு சில அடிப்படை தகுதிகள் இருக்க வேண்டும். தெளிவான குறிக்கோள் முதலில். இதை செய்யணும், அப்படி எதை செய்யணும் என்கிற தெளிவான குறிக்கோள். அந்த குறிக்கோளை நிச்சயமாக அடைவோம் எனும் அசையாத நம்பிக்கை, அதனை அடையும் வரை தொடர்ந்திடுவோம் என்கின்ற மன உறுதி, விடாமுயற்சி, எதனையும் அது அந்த முயற்சியில் வந்து சேருகின்ற அத்துணை பிரச்சனைகளையும் உறுதியோடு நேர்மறை எண்ணங்களுடன் பாசிட்டிவ் ஆட்டிடியூடன் எதிர்கொள்ளுகின்ற ஒரு துணிவு, தைரியம், அதற்கு அதை சார்ந்த திறம்பட வகுக்கப்பட்ட திட்டம் வேண்டும். முழு பிளானிங். இதோடு நேர மேலாண்மை என்பது மிக முக்கியம். திட்டமிடுதல், தொடர்ந்து நேர வேளாண்மை மிக முக்கியம். அதையும் திட்டமிட வேண்டும். இதோடு சுய நிர்வாகம், செல்ஃப் மேனேஜ்மெண்ட், நம்முடைய எல்லா பொறுப்புகளையும் நிர்வகிக்கும் விதம், நம்மை நாமே நிர்வகிக்கும் விதம். அத்துடன்
இந்த வாழ்வில் பெற்றிருக்கும் அத்துணை நன்மைகளுக்கும் நல்லவைகளுக்கும் நன்றி உணர்வோடு இருக்கின்ற அந்த தன்மை வேண்டும். வெற்றியாளனுக்கு இது நன்றி உணர்வு என்பது மிகவும் முக்கியம். வளர்ந்து கொண்டே போவேன், ஏற்றிவிட்ட ஏணியை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்கின்ற இது இறைநீதிப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதது. அந்த அடிப்படையில் நன்றி உணர்வு மிக முக்கியம். நிதானம், பேலன்ஸ், இது அத்தனையும் செயல்படுத்துகின்ற ஆன்ம பலம். ஆன்ம பலம் என்பது பெருக பெருகத்தான் இந்த அத்துணை குணங்களையும் எல்லா நற்பண்புகளுமே அடிப்படையானது ஆன்ம பலம். அப்படிப்பட்ட ஆன்ம பலத்தை பெருக்கிக் கொள்வதற்கு நமக்கு கிடைத்த பெரும் பொக்கிஷம் அருட்தந்தையின் வேதாத்திரியம். அப்படியே பருகி பயன் பெறுங்கள் என் செல்வங்களே என்று அந்த உண்மையாகவே ஒரு தந்தையாக இருந்து நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் அருட்தந்தை அவர்கள். அதை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இந்த சில உதாரணங்களை நெஞ்சில் நிறுத்துவோம். ஆன்ம பலம் பெறுவதற்கு நினைத்த உடனே நமக்கு புரிகிறது என்ன செய்வன், நம்மளுடைய ஜீவகாந்தத்தை பெருக்க வேண்டும். அதை எப்படியெல்லாம் செய்யலாம் என்று நமக்கு அருட்தந்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அகத்தவத்தாலும் அகத்தாய்வினாலும் எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். எண்ணம் ஆராய்தல், அருகுண சீரமைப்பு, கவலை ஒழித்தல் என்று அது ஒரு நீண்ட பட்டியல் நமக்கு தெரியும். அவைகளெல்லாம் செய்து அகத்தாய்வு செய்து நம்மை நெறிப்படுத்தி ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அந்த அறநெறியோடு வாழ்ந்து உடற்பயிற்சி காயக்கல்பம் செய்து உடலை செம்மையாக வைத்து நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையுமே கொணர்ந்து இந்த நன்றி உணர்வோடு இந்த சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் நன்மை சேர்க்கக்கூடிய வகையில் வாழ வேண்டும். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய நாட்டையும் நம் உலகத்தையும் என்கின்ற அடிப்படையில் அடுத்தடுத்த நிலைகளில் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அந்த பாங்கிலே இந்த வாழ்க்கை அமைய வேண்டும். அப்பொழுது நாம் அடையக்கூடிய ஆன்ம பலம் என்பது மிக பெரிது. எதை நினைத்தாலும் சாதிக்கக்கூடிய ஆன்ம பலம் பெற முடியும். இந்த வல்லமை தாராயோ என்கின்ற இந்த வாக்கினிலே இருக்கும் வல்லமைக்கும் வலிமைக்கும் வேறுபாடு உண்டு. வலிமை வேறு, வல்லமை வேறு. வலிமை என்பது வலுவாக இருப்பது என்று கொள்ளலாம். வல்லமை என்பது வலுவாகவும் இருந்து வல்லமையாகவும் இருப்பது என்பதை குறிக்கும். இதனை ஒரு உதாரணம் சொன்னால் நம்ம எல்லோருக்கும் தெளிவாக புரிய வழி இருக்கிறது. நாணல், சிறிய செடி எப்படிப்பட்ட மிகப்பெரிய புயலுக்கிடையிலும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும், தப்பித்து விடும். புயலில் இருக்கின்ற நாசத்திலிருந்து தப்பித்து விடும் இருக்கின்றது. அதற்கு தகுந்த மாதிரி ஆடி அசைந்து வளைந்து நெளிந்து மகரிஷி சொல்லுவார்கள் அல்லவா, சகிப்பித்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்று. அப்படி எல்லா வழிகளையும் செய்து இயற்கையிலேயே அது தன்னை தகவமைத்துக் கொண்டு தப்பித்து விடும். பனையோ அவ்வளவு வலுவானது, ஆனால் விழுந்து விடும். அப்படிப்பட்ட வேறுபாடை குறித்துத்தான் அதை சொன்னேன். உடலில் கூட நம்முடைய பல் மிகவும் உறுதியானது, எலும்பை போல. ஆனா அது விழுந்து விடுகிறது. அந்த அடிப்படையில் வல்லமை என்பது வேறு, அது ஆன்ம பலத்தால் கிடைக்கக்கூடிய பேரு என்பதை புரிவதற்காக கூறினேன். இன்னும் அந்த பாடல் வரிகளை நோக்கினால், நல்லதோர் வீணை செய்தே என்னை அதை நலங்கடவே புழுதியில் எறிவதுண்டோ. நல்லதோர் வீணை என்கின்ற அந்த சொல்லை சிந்திக்கும் பொழுது நம்மை தான் குறிப்பிடுகிறார். ஒரு வீணை என்று எடுத்துக்கொண்டால் நல்ல மரம் எடுத்து பக்குவமான ஆசாரியாரை வைத்து அழகாக வீணையை உருவாக்கி மிக துல்லியமான கம்பிகள் இருத்தி மிகவும் இனிமையான இசையை உருவாக்கக்கூடிய அந்த வீணையை நல்லதோர் வீணை என்று குறிப்பிடலாம். நாமும் வேறுபட்டவர்கள் அல்ல, வீணைக்கும் நமக்கும் வேறுபாடு அல்ல என்ற
கருத்தினை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இறைமையின் சித்தத்தால் உருவாக்கப்பட்ட எந்த உயிரினமும், குறிப்பாக மனித இனம், அதற்கே உரிய சிறப்பு பண்புகளோடு, மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு பண்புகளோடு இந்த பிரபஞ்சத்தில் வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் பிறக்க வேண்டும், இந்த தாய் தகப்பனுக்கு பிறக்க வேண்டும், இந்த சகோதரர்களை பெற வேண்டும், இந்த உடன்பிறப்புகளை பெற வேண்டும், இந்த நண்பர்களை பெற வேண்டும், இப்படிப்பட்ட கல்வி பெற வேண்டும், இப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ வேண்டும் என்றெல்லாம் நிர்ணயித்தபடி, அப்படி ஒரு அருமையான கோடிங் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட கோடிங்கோடு, யூனிக்கான கோடிங்கோடு, வெரி யூனிக் கோடிங் இந்த பிரபஞ்சத்திற்கு வந்திருக்கும் நாமும் நல்லதோர் வினைதானே. அந்த அடிப்படையில் அதை கேட்டு இவ்வளவு பெற்று அதனை சரிவர பயன்படுத்தாது விட்டுவிட்டால் அது என்ன நிகழும்? நிச்சயமாக புழுதியில் எரிந்த வீணைக்கு சமமாகத்தானே ஆகும் என்கிற அடிப்படையில் அதை குறிப்பிட்டிருக்கிறார் என்று நான் புரிந்து கொண்டேன். அது மிகவும் பொருத்தமாகவும் இருக்கிறது இந்த இடத்திலே. அதிலையும் கேட்கிறார், அசைவரு மனம் வேண்டும். மனம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், எந்த விதத்திலேயும் சூழலுக்கு அசைந்து விடக்கூடாத உறுதி கொண்ட ஒரு பிடிப்பான மனம் வேண்டும். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் வேண்டும். நம்ம காயக்கல்பத்தையும் உடற்பயிற்சியும் செய்யும் பொழுது உண்மையிலேயே விசையுறு பந்தினை போல் சரியாக செய்து வந்தோமானால், விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கிடைக்கும். நம்முடைய மகரிஷி அவர்கள் தன்னுடைய 95 வயது வரையிலும் முயற்சி செய்து உடற்பயிற்சியை விடாமல் செய்தார்கள். அவர் செய்த அத்தனை தத்துவங்களுக்கும் வாழ்ந்து காட்டியவர் மகரிஷி அவர்கள். அருள் தந்தை அவர்கள் ஒவ்வொரு சொல்லையும் அனுபவித்து நிகழ்த்தி வாழ்ந்து காட்டியவர். அந்த அடிப்படையில் நாம் அதனை அவர் ஒவ்வொரு செயல்களிலும் செய்ததை நாம் ஒவ்வொரு செல்களிலும் எடுத்துக்கொண்டு வாழ்ந்து முடித்தால் அது மிகுந்த நல்ல நிலையை கொண்டு வந்து சேர்க்கும். இப்போது நாம் சில பெரியோர்களை இங்கே எப்படி அவர்கள் சாதித்தார்கள் என்பது பற்றி பார்ப்போம். முதலாவதாக நான் சொல்ல விரும்புவது, இன்றைய விஞ்ஞான உலகின் ஒப்பற்ற விஞ்ஞானியாக கருதப்படுபவர் ஐன்ஸ்டீன். அவர் பள்ளிக்கு செல்லும் பொழுது பள்ளியில் படிப்பதற்கு முடியாதவர், லேர்னிங் டிசபிலிட்டி உள்ளவராகவும், இதற்கு முதல் 3 வயது வரை அவருக்கு பேச வராது, காதும் தெளிவாக கேட்காது, அந்த நிலை இருந்தது. பிறகு பேச்சு வந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த விஞ்ஞானி கூட ஒரு நிலையில் இப்படிப்பட்ட சமூக சூழலில் இருந்து பின்னர் தான் எடுத்துக்கொண்ட குணநலன்களுக்கு ஏற்ப உறுதியாக நின்று அந்த பேஷன் என்று சொல்லுவார்கள், அதன் மேல் காட்டிய, நான் முன்ன குறிப்பிட்டேனே, அத்துணை உறுதியும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் திட்டங்களும் என்று நேர மேலாண்மையும் சுய நிர்வாகமும் கொண்டு அந்த அளவிற்கு என்ன அவர் அறிவித்தது, உலகுக்கு கொடுத்த பெரும் விதி என்ன என்று சொல்வார்கள்? சார்பு கோட்பாடு, சார்பியல் கோட்பாட்டு விதி என்று குறிப்பிடுவார்கள். ஆற்றல் என்பது எதற்கு சமம் என்று ஒரு எடையையும் வேகத்தையும் கொண்டது ஆற்றல் என்பது. கிட்டத்தட்ட சுவாமிஜி அவர்கள் சொல்லுவதனுடைய கருத்தைத்தான் அவர் எடுத்து இவ்வுலகிற்கு சொல்லி இருக்கிறார். சில கணக்குகளை போட்டு அதை நிரூபித்திருக்கிறார். அப்படி அவர் நிரூபித்ததற்காகத்தான் அவருக்கு 1921 நோபல் பரிசு கொடுத்தார்கள். அதை போலவே தான் தாமஸ் ஆல்வா எடிசனும், உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இந்த பையனுக்கு கற்கும் திறன் இல்லை என்று குறிப்பிடப்பட்டு ஆசிரியரால் வீட்டுக்கு அனுப்பப்பட்டவர் தாமஸ் ஆல்வா எடிசன். வீட்டில் தாயார் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட மகன் மீது இருந்த அன்பினாலும் நம்பிக்கையினாலும்
மகனை தானே பயிற்றுவித்து அவருக்கு அடிப்படை கல்விகள் நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுத்து நிறைய மோட்டிவேஷனல் செய்திகளை கொடுத்து அவரை வளர்த்தெடுத்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட அந்த ஆர்வமானது கிட்டத்தட்ட வளர்ந்த பிறகு நிறைய சோதனைகள், அவருடைய சோதனை கூடமே ஒரு முறை முழுவதுமாக எரிந்து சாம்பலாகியது. தாயார் இறந்து போனார், மனைவி இறந்து போனார் என்று அவருடைய வாழ்க்கையை படிக்கும்போது நிறைய சிக்கல்களை சந்தித்தார் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி சந்தித்ததோடு மட்டுமல்ல, சோதனை கூடத்திலே நிறைய சவால்கள், கிட்டத்தட்ட 10,000 ஆய்வுகள் செய்து அத்துணையும் தோற்று போய் அதற்கு பிறகு 1001 என்று சொல்லலாம், ஒரு பேச்சுக்காக சொல்கிறது, அந்த ஆய்வு மட்டுமே வென்றதாக குறிப்புகள் கூறுகின்றது. அதை பற்றி அவரிடம் கேட்ட பொழுது சொன்னார், 10,000 முறை என்னுடைய ஆய்வுகள் தோற்றதாக நான் கருதவில்லை. 10,000 முறைகள் மின்சார பல்பு கண்டுபிடிக்க வழிகள் மின்சார பல்பை கண்டுபிடிக்கும் வழிகள் அல்ல என்பதை தெரிந்து கொள்வதற்கு பயன்பட்டன. அவையெல்லாம் என்னுடைய வெற்றிக்கு வந்த படிக்கட்டுகளே ஒழிய அவை தோல்வி என்று நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இன்றைய நிலையில் உலகம் முழுக்க மின்சாரம் நாம் பெற்றிருக்கு, மின்சார பல்பை வைத்து நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பது அவருடைய கடின உழைப்பு. அப்படி சோராமல் எத்துணை தோல்விகள் ஏற்பட்டாலும் மீண்டும் மீண்டும் மனதை நேர்மறை சிந்தனையோடு வைத்துக் கொண்ட ஒரு மனநிலை என்று குறிப்பிடார். இந்த நிலையில் ஒரு சின்ன சம்பவம் என்னுடைய சொந்த அனுபவமாக இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். நான் 12ஆம் வகுப்பு படித்து முடிந்து டாக்டர் படிப்புக்கு படிக்க வேண்டும், மருத்துவம் படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம். அப்பொழுது எல்லா முயற்சிகளிலும் பள்ளிக்கூடத்திலே முதல் மதிப்பெண் பெற்றிருந்தேன், நிறைய மார்க்குகள் வைத்திருந்தேன், மருத்துவத்திற்கு அத்துணையும் நடந்தது. ஆனாலும் எனக்கு அந்த மருத்துவ சீட்டு கிடைக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், ஊரிலே அது படிப்பதற்கான வழிமுறைகள் மிக வித்தியாசம். அந்த அடிப்படையிலே கிடைக்கவில்லை. மிகவும் சோர்ந்து போனேன். அதுவே வாழ்க்கை என்று நினைத்தேன். நிறைய சர்வீஸ் செய்யணும் மக்களுக்கு, மானுடம் பயனுற என்பது உண்மையாகவே சிறு வயதிலிருந்தே எனக்குள்ள இருந்து வந்தது. பாரதி சொல்வது போல அந்த அடிப்படையில் நாம் சேவை புரிய முடியாத மக்களுக்கு சர்வீஸ் செய்ய முடியாத போனே என்று முழுவதுமாக துவண்டு போனேன், ஓய்ந்து போனேன் என்று கூட சொல்லலாம். என்ன செய்வது என்று புரியவில்லை. அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு வெகுளித்தனம், இப்போ இருக்கிற தெளிவு அப்போது இல்லை. ஆனால் என்னுடைய தந்தையார், அப்பா உடனே என்னுடைய துவண்டு போன நிலையை பார்த்துவிட்டு, என்னம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நாம படிப்புங்கிறது இது இந்த வழியாதான் அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை. என்ன இப்ப மருத்துவரானா என்ன செய்வோம், மருந்து எழுதி கொடுப்போம் அல்லவா? ஒரு அவங்க நோயாளிகள் வருவாங்க, மருந்து எழுதி கொடுப்போம், நல்லது கெட்டது கேட்போம், அந்த அடிப்படையில தான் செய்ய முடியும். நீ நோயாளிகளுக்கு மருந்து கண்டுபிடிய என்று குறிப்பிட்டார்கள். இந்த சொல் என்னை மிகவும் நல்ல வகையில் தாக்கியது, நல்ல உந்து சக்தியை ஏற்படுத்தியது. அவங்க எழுதிதான் கொடுப்பாங்க, நீ மருந்து கண்டுபிடி என்று சொல்லிதான் வேதியியலை விருப்ப பாடமாக எடுத்து படிக்க வைத்தார்கள். நானும் மிகவும் ஆர்வமாக படித்தேன். அப்பாவுடைய சொல்படி நிறைய மருத்துவ ஆராய்ச்சிகள் 2-3 பகுதிகளில், அதாவது புற்றுநோய்க்கு எதிரான சில ஆராய்ச்சிகள், இழுப்பு என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், கன்வல்ஷன் அல்லது எபிலெப்சி என்பார்கள், அது சம்பந்தமான சில ஆராய்ச்சிகள், அப்புறம் சர்க்கரை நோய் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் என்று பல பகுதிகளாக ஒவ்வொரு ஆராய்ச்சி செய்யும் பொழுதும் எனக்கு அப்பா சொல்லும் சொற்கள் நினைவுக்கு வரும். அது அவ்வளவு ஆழமாக உள்ளத்திலே பதிந்தது. அதனுடைய நல் விளைவு வளர்த்து எடுத்தது. அதனால் ஒரு தோல்வி என்று வரும் பொழுது துவண்டு விடாமல் சரியான நேரத்திலே சரியான பெரியவர்களுடன் ஆலோசனை சந்தர்ப்பவிதமாக எனக்கு அப்பா உடன் இருந்தார்கள், கூறினார்கள். அப்படி சந்தர்ப்பம் இல்லாதவர்கள் இன்னும் நல்லோர்
கண்டு அறிந்து சான்றோர்கள் சொல் கேட்டு தங்களுடைய துறைகளை தேர்ந்தெடுக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு அருட்தந்தை கொடுத்திருக்கும் பெரும் பாடங்கள் எந்த தோல்வியையும் தோல்வியாக எடுத்து துவண்டு விடாது, மேற்கொண்டு முன்னெடுத்து செல்வதற்கு பயன்படும். அவரே எல்லாவற்றிற்கும் வழிகாட்டி என்பது போல நாம் அருட்தந்தையின் செய்திகளை, தத்துவங்களை எடுத்து ரெஃபரன்ஸ் செய்து கொள்ளலாம். இது தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அதாவது எப்படி ஒரு அட்வர்ஸான சூழலை அப்படியே பாசிட்டிவாக மாற்றி இருக்கிறார்கள் ஆன்ம பலம் மிக்க சாதனையாளர்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். அதாவது அருணிமா சின்ஹா என்கின்ற ஒரு பெண்மணி, கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனாலும் இந்த இடத்தில் குறிப்பிடுவது பொருந்தும் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு இராணுவ தொழில்நுட்ப இன்ஜினியர் என்று சொல்லுவோமே, அவருடைய இராணுவ இன்ஜினியருடைய மகள் ஒரு முறை ரயில் பயணத்தில் இருக்கும் பொழுது கொள்ளையர்கள் ரயிலில் ஏறி, இது நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ என்கின்ற இடத்திலே இது நடந்த நிகழ்ச்சி. அவரை ரயிலிலிருந்து கொள்ளையர்கள் ஏறியதில் இவர் ரெசிஸ்ட் பண்ணி தகராறு நடந்து கொண்டிருக்கிறது. இவரை தூக்கி வெளியே எறிந்து விட்டார்கள் ஓடும் ரயிலில் இருந்து. விழுந்த பெண்ணுக்கு காலில் அடிபட்டு விட்டது. எப்படியாவது நகர்ந்து விடலாம் என்பதற்கு முன் ரயில் அவரது இடது காலை நசுக்கி விட்டது. முழுவதுமாக பெரிய பெரிய ஆக்சஸ் வந்துச்சு. அப்போ அந்த சூழல்ல உடனடியாக எவ்வளவோ முயற்சி செய்தாலும் அந்த காலை எடுக்க வேண்டிய நிலை வந்தது. அவருடைய நோக்கமே ஆக்சுவலா அவர் அந்த ரயில் பயணத்திலே ஒரு தேர்வுக்காக செல்வதற்காக பயணித்துக் கொண்டிருந்தார். என்ன தேர்வு என்றால் பாராமெடிக்கல், இராணுவத்திலே பாராமெடிக்கல் டிவிஷனில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே அந்த பரீட்சைக்கு சென்று கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் நிகழ்ந்த இந்த விபத்து காலை இழக்க வேண்டி இருந்தது. இது நிகழ்ந்தது 2011. அடுத்த வருடம் திரும்பவும் அவர் எல்லாவற்றையும் ராடெல்லாம் வச்சு ஆர்டிபிஷியல் லெக்கை பொருத்தி மீண்டும் தன்னை தயார்படுத்தி கொண்டு 2012 மலை ஏறுவதற்கு தயாராகிவிட்டார். அதற்கு பிறகு இன்னும் சற்று காலம் கூட பொறுத்திருக்காமல் எய்ம் பண்ணிய, அவருக்கு ஏற்கனவே எவரெஸ்ட் சிகரம் ஏற வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம் இருந்திருக்கிறது. அதையே நோக்கமாக கொண்டு தன்னை தயார்படுத்தி இருந்திருக்கிறார். அதை அடைந்தே தீர்வேன் என்ற அடிப்படையில் இந்த அதாவது பொய்க்காலை வைத்துக் கொண்டு எவரெஸ்ட் சிகரத்திலும் ஏறி முடித்தார். 2019 ஜனவரி மாதத்தில் இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்மஸ்ரீ, மிக உயரிய பட்டமாக அந்த பத்மஸ்ரீ பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னார், கால் உடைந்து விட்டது, சூழ்நிலையும் எப்படி இருக்கிறது, நாம் ஏன் எதற்காக இதை செய்ய வேண்டும், என்ன நன்மை என்றெல்லாம் சிந்திக்கிறேன். நான் நினைத்ததை நடத்தி காட்டுவேன் என்று மன உறுதியோடு வெற்றி பாத்தையில் முன்னெடுத்து வைத்து அந்த சிகரத்தின் உச்சியை தொட்ட அந்த பெண்மணி நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் என்பதற்காக சொல்லி காட்டினேன். அந்த ஆன்ம பலத்தை நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு தனி பெண்ணாக தூக்கி வெளியே எறியப்பட்டு எடுத்து செல்லும் வரை அந்த அடிப்பட்ட காலில் உள்ள வேதனையை தாங்கிக் கொண்டு அதற்கு மேலும் மன உறுதியோடு திரும்பி வந்து நினைத்த காரியத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் என்பது ஆன்ம பலத்திற்கு மிகப்பெரிய சான்று. அதே போலவே ஒரு முறை பல விளையாட்டுகளில் வென்றெடுத்திருந்தாலும் சச்சின் டெண்டுல்கர் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் என நினைக்கிறேன். அவர் இந்திய கிரிக்கெட் என்னுடைய மன்னன் என்று கூட சொல்லலாம்.
அவ்வளவு கொடிகட்டி பறந்த இந்திய கிரிக்கெட் வீரர். தெரியாதவர்கள் தெரியாத இந்தியர்கள் இருக்க முடியாது. கிரிக்கெட் தெரிந்தவர்களுக்கு அவரை மறக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒருவர் இப்பொழுதும் இருக்கிறார். டெண்டுல்கருடைய ஒரு முக்கியமான டோர்னமெண்ட், அதாவது அந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட் வந்து வேர்ல்டு கப்புக்காக 1999 என்று நினைக்கிறேன். அப்பொழுது சவுத் ஆப்பிரிக்காவிற்கு சென்று விளையாட வேண்டியிருந்தது. அந்த விளையாட்டில் முதல் கட்டம் முடிந்தது, இரண்டாவது கட்டம் முடிந்தது. அதாவது ஜிம்பாப்வே எதிர்த்து போட்டியிட்ட நாள் இரண்டாவது கட்டம். அந்த இரவு அவரது தந்தையார் இறந்து விட்டதாக செய்தி வந்திருக்கிறது. அவர் இருப்பது சவுத் ஆப்பிரிக்காவில். இந்த செய்தி கிடைத்தவுடன் அப்பா என்றால் அவ்வளவு சொல்ல வேண்டியதில்லை. நிச்சயமாக மகனுக்கும் தகப்பனுக்கும் இருக்கின்ற உறவு மிகவும் அபூர்வமானது. அந்த இப்படிப்பட்ட சிறந்த வாழ்வை கொடுத்து அவரை வளர்த்தெடுத்திருக்கிற தகப்பனை இழந்த போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? உடனடியாக வந்து இமக்கிரியைகள் எல்லா சடங்குகளையும் முடித்துவிட்டு மீண்டும் சவுத் ஆப்பிரிக்காவிற்கு சென்று அவருடைய ஆட்டத்திற்காக உலகமே காத்திருக்குது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட திறம்படைத்த கிரிக்கெட் வீரர் அவர். சிறு வயதில் இருந்தே மிகவும் திறமையாக தன்னை தயாரித்துக் கொண்டவர். திரும்பவும் அந்த கடமையை நோக்கி சவுத் ஆப்பிரிக்காவிற்கு வந்து விட்டார். மனம் முழுக்க தீராத அந்த துக்கத்தினுடன். அந்த நாளிலே கென்யாவினுடன் எதிர்த்து போராட வேண்டிய அந்த கட்டம் வந்தது. அதாவது வேர்ல்டு கப்பிற்கான இறுதி சுற்று. அப்பொழுது முழுவதும் கவனத்தை வைத்து, ஒரு தகப்பனாரனுடைய அஸ்தி வீட்டில் இருக்கிறது, எல்லோரும் துக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் கடமைக்காக கென்யாவிற்கு வந்து போட்டியில் வேர்ல்டு கப்பில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய முழு கவனமும், அப்படிப்பட்ட ஓர்மை, அந்த கான்சென்ட்ரேஷன், பேஷன், தன்னை மீறிய அந்த உறுதியோடு அந்த விளையாட்டை விளையாண்டு அதனை வென்றெடுத்தார். அதுவும் சாதாரணமாக வென்றெடுக்கவில்லை. வழக்கமாக செஞ்சுரி அடிப்பது என்பதே சிறப்பு என்பார்கள். ஒரு தனி மனிதன் 2 செஞ்சுரி, 200 ரன்கள் எடுத்து, கிட்டத்தட்ட அன்பீட்டபிள் ஸ்கோர் என்று சொல்லுவார்களே, 147 ரன்கள் அதிகமாக எடுத்து அந்த வேர்ல்டு கப்பை இந்தியாவிற்கு வென்று கொடுத்தார் சச்சின் டெண்டுல்கர். அவர் அடித்த அந்த 200வது அடி, அவர் அந்த விண்ணுக்கு அந்த பந்தை எரிந்து வாங்கிய பொழுது கண்களில் இருந்த, ஓரத்தில் இருந்த கண்ணீர் தான் அந்த தந்தைக்கு கொடுத்த பெரும் மரியாதை. அவர் உண்மையாகவே தந்தைக்கு அங்குதான் ட்ரிபியூட் செய்தார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நிகழ்ச்சி மிகவும் பாதிப்பாக இருந்தது. செய்தியை கேட்ட பொழுது ஆழத்திலே ஒரு தந்தையாரை இழந்து விட்டும் தன்னுடைய கடமையில் வெற்றியை கண்ட அந்த சச்சின் டெண்டுல்கரை நிச்சயமாகவே நாம் ஆன்ம பலத்தின் உச்சம் என்றுதான் மெச்ச வேண்டும். அதற்காக குறிப்பிட்டேன். இவ்வாறு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நீண்ட பட்டியல், நீண்ட சாதனையாளர்கள் நம்முடைய இந்திய மண்ணில் வந்து சென்ற சாதனையாளர்கள் கணக்கிலடங்கா. அது போல உலகம் முழுக்க இந்திய மண் என்று நாம் பிரித்து கொள்ள வேண்டியதில்லை. இப்பொழுது சில மாதங்களுக்கு முன்பு ஒரு வீரரை சந்தித்தேன். அவர் வீல் சேரிலேயே அமர்ந்து கொண்டு டென்னிஸ் விளையாடுகிறார். கூடைப்பந்து விளையாண்டு வென்றிருக்கிறார், சாம்பியன் ஆகி இருக்கிறார். திரு பாலசுப்ரமணியம் என்று குறிப்பிடுவார்கள் வந்திருந்தார். அவருடைய ஒரு கால் போலியோ அட்டாக்கிலே விளங்காமல் போய்விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வயதில். அதற்கு முன் 2 கால்கள் நன்றாகத்தான் இருந்தவர். திடீரென இப்படியானது. தோல்வியின் மனப்பான்மையில் துவண்டு இருந்திடவிடவில்லை.
உடனடியாக அதற்கு எப்படி எல்லாம் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல தாய் தகப்பன்கள் தகப்பனும் இருந்து முழுமையாக அவரை தேற்றி எடுத்து இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டார். அந்த செய்தியையும் நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்பினேன். இன்னொரு ஆட்டிடியூட் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நாம அதை செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரே ஒரு உதாரணம். அதாவது ஒரு மனநிலையில் வேறுபாடுகள் வருவது இயல்புதான். சூழல்கள் மாறும் பொழுது, நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் மாறும்போது, இப்போ சச்சின் டெண்டுல்கருக்கு நடந்த மாதிரியோ அல்லது அருணிமா சின்ஹாவுக்கு நடந்த மாதிரியோ எக்ஸ்ட்ரீம் கேசஸ் இல்லாவிட்டால் கூட சில சராசரி வாழ்க்கையிலேயே பல நேரங்களில் துவண்டு போகும் நிகழ்ச்சிகள் வரலாம். அதற்கும் நாம் ஆன்ம பலத்தை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது என்பதற்காக ஒரு சிறிய உதாரணம். விளம்பர படம், அந்த விளம்பர படத்திலே ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி இருந்தீங்களே, அது அப்படி உடையை உடுத்திக்கிட்டு ஒரு பெண் மிகவும் கம்பீரமாகவும் தன்னுடைய அழகிலே பெருமிதத்தோடும் சிறப்பாக நடந்து வருகிறாள். அந்த டிராவலில் நடந்து வருகிறார். நடந்து வருகின்ற பொழுதே அவளுடைய ஒரு ஹீல்ஸ், உயர்கால் செருப்பினுடைய ஒரு பகுதி உடைந்து விடுகிறது, ஒரு காலில் மட்டும். அவளை சுற்றி ஒரே ஆரவாரம், எல்லோரும் கைத்தட்டி கொண்டு அப்படி இருக்கின்ற ஒரு நேரத்திலே அவளும் பெருமிதமாக கம்பீரத்தோடு நடந்து வருகிற நேரத்தில் இப்படி ஒரு செயல் நிகழ்ந்தது. அவளுக்கு அப்படியே மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு நிமிடம், ஒரு சிறு துளி நேரம் அடடே என்கின்ற மாதிரி முகம் சோர்ந்து விட்டது. அந்த விளம்பர கம்பெனி ஆட்டிடியூட் என்பதற்கு ஒரு விளம்பர இந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த விளம்பரத்தை எடுத்திருக்கிறார்கள். செருப்பிற்காக நடந்து போகும்போது இப்படி நிகழ்ந்த உடனே நிமிர்ந்தவள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இரண்டு கால்களிலும் இருந்த மற்ற காலில் இருந்த செருப்பையும் கழட்டி விட்டு வீரமாக நடந்து சென்றாள். அப்பொழுது அடடே என்னுடைய கால் இப்படி இருந்த செருப்பு உடைந்து போய்விட்டதே என்று துவண்டு வெட்கப்பட்டு ஓடி விடாமல் அல்லது அழுது தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் அதே கம்பீரத்தோடும் முழுமையாக நடந்து திருப்பி அதே கம்பீரத்தோடு அந்த காம்படிஷனை முடித்து சென்றாள் என்கின்ற பொழுது அந்த சூழ்நிலையிலையும் அவருடைய ஆட்டிடியூட், அது அப்படி நடந்த நிகழ்ச்சியை அப்படியே பாசிட்டிவாக மாற்றிக்கொண்டு வென்றெடுத்த விதம் நாம் புரிந்து கொள்ளணும். எந்த சூழலிலும் அதை சமாளிக்கின்ற ஆன்ம பலத்தோடும் சமாளிக்கின்ற ஓர்மையோடும் இருக்க வேண்டும் என்பதற்கு இவற்றின் உதாரணமாக சொல்லுவதற்கு கருதினேன். இந்த தருணத்திலே நாம் நேர குறைவினாலே இந்த இடத்திலே முடித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் இப்பொழுது கூறிய அத்துணை செய்திகளும் இந்த 4 பேரை மட்டும் விட்டதல்ல, உங்க எல்லோருக்கும் தெரியும். இது உலகளாவிய வெற்றியாளர்களின் தொகுப்பு. எத்தனையோ மன்னர்கள், நெப்போலியன் போனபார்ட், அலெக்சாண்டர், மன்னர்கள் அல்லாத பெருந்தலைவர்கள், ஆப்ரஹாம் லிங்கன், மார்ட்டின் லூதர் கிங், மகாத்மா காந்தி, பகத்சிங் என்று நீட்டிக்கொண்டே போகலாம். இவர்கள் எல்லோரும் நமக்கு காட்டி தந்த ஒரு செய்தி, அருட்தந்தை நமக்கு தந்த அத்துணை வாழ்க்கை தத்துவங்களிலும் இருக்கின்ற ஒரு முக்கிய செய்தியை நாம் எடுத்துக்கொண்டு அதனை செய்யலாம் என்று நினைத்தால் ஆன்ம பலத்தை பெருக்குவோம். அந்த ஆன்ம பலத்தை பெருக்கும் பொழுது நான் குறிப்பிட்ட அத்துணை குணநலன்களும் நமக்கு வந்து சேரும். ஏனென்றால் இந்த ஞானம் வந்து விட்டது. கிட்டத்தட்ட எத்தனையோ நாட்களாக அல்ல, எத்தனையோ வருடங்களாக நாம் வேதாத்திரியத்தை பார்த்து உணர்ந்து வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஞானம் இருந்து ஆன்மபலம் குறைந்ததால் விட்டுவிடக் கூடாது. இன்னும் முழுமையாக செய்வதற்கு ஆன்மபலத்தை
அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வள்ளலாருடைய வார்த்தைகளை கூறி முடிக்கலாம் என்று கருதுகிறேன். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்று எந்தை நினது அருட்புகழை எம்பிடல் வேண்டும், செய்யாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்பெருஞ்சோதி செலுத்திடல் வேண்டும், தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவா நினை பிரியாத நிலைமை வேண்டுவனே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு மிகவும் நன்றியை கூறி, இத்தனை நேரம் அமைதியாக செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.